ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட். இந்த எக்ஸ்டெண்ட் கமாண்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இப்போ மாடிஃபைல இந்த எக்ஸ்டெண்ட் கமாண்டை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இப்போ எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், அதுக்காக ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த லைனை தான் இந்த ரெக்டாங்கிளில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், இது உள்ளே இருக்கக்கூடியது. அது என்ன பண்ணணும், முதல்ல அந்த எக்ஸ்டெண்ட் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அதை வச்சு கிளிக் பண்ணால் போதும். இப்படி முதல்ல ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல வச்சு மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இப்போ இன்னும் ஒரு சர்க்கிளை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சர்க்கிள் இருக்குது, இதில் நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இப்போது இந்த ரெண்டு லைனை எப்படி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எக்ஸ்டெண்ட் கமாண்டை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். என்டர் கொடுத்துங்க. இப்போது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அது மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளாக இது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இது எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, இந்த ஆர்மச்சூர் வரையும் போது இந்த எக்ஸ்டெண்ட் கமாண்டு பயன்படும். ஓகே வியூவர்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.